மன அழுத்தம், பயம், மனப்பதட்டம், சோர்வு இதெல்லாம் பல பேத்துக்கு வாழ்க்கையில் ஒரு நிலை குலைய வைத்தது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துலையே ஸ்டக் ஆகிற மாதிரி ஆயிடுது. ஸோ இதிலிருந்து ஈஸியாக வெளியே வரணும். அப்பப்போ வரக்கூடிய டென்ஷன், மனசோர்வு, பயம் இதிலிருந்தெல்லாம் பர்மனண்ட்டாக நம்ம வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கிறதுனாலேயே மாற்றிக்க முடியும். இதில் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள் தான் ரொம்ப முக்கியம். நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா. இந்த மறக்க தெரியாதா அப்படிங்கிறதானுங்க இங்கே இது. மனம் எல்லாத்தையும் மறக்க கற்றுக்கிட்டாதான் இந்த பயம், மனசோர்வு, மனப்பதட்டம் எதுவுமே இருக்காது, டென்ஷன் இருக்காது. நீங்கள் நேற்றையதை பற்றியும் மனசுக்குள்ளே போட்டுக்கக்கூடாது, நாளைய பற்றியும் மனசுக்குள்ளே போட்டுக்கக்கூடாது. அதான் நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா. ஸோ மனசுக்குள்ள நினைக்கிறதை மறக்க தெரியணும். மறக்க தெரியணும்னா நம்ம இன்னைக்கு இப்போ என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் லைவ், எப்பவுமே லைவ் செஷனில் இருக்கணுங்க. நம்ம நேற்றத்தை பற்றி டோட்டலாகவே நினைக்கக்கூடாதுன்னா பசுமையான நேர்மறையான விஷயங்களை நினைங்க, சந்தோஷமான விஷயங்களை நினைங்க. நெகட்டிவான துக்கமான துரோகங்களை இதையெல்லாம் நினைக்காதீங்க. அதேமாரி நாளைக்கு என்ன ஆகிடுமோ ஏதாயிடுமோன்னு ஒரு பதட்டம், பயம் தேவையில்லை. நாளைக்கு வரும்போது நாளைக்கு பார்த்துக்கலாம். என்ன பிளான் பண்ணாலும் என்ன செய்தாலும் நாளைக்குங்கிறது நாளைக்கு தான், அது இன்னைக்கு இல்லை. ஸோ நாளைக்கு வரும்போது நாளைக்கு பார்த்துக்கலாம். நேற்றைய பற்றியும் கவலைப்படாதீங்க, நாளைய பற்றியும் கவலைப்படாதீங்க. இன்றைக்கி லைவில் ஒவ்வொரு மொமெண்ட்டையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க, சந்தோஷப்படுத்திக்கிங்க. இதுக்கு ஒன்லி வே எல்லா விஷயத்தையும் நேர்மறையோடு அணுகிறதானுங்க. இப்போ இருக்கிற மொமெண்ட் ஒவ்வொரு துளியையும் என்ஜாய் பண்ணி அந்த லைவ் செஷனில் அதை யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்காதீங்க. ஓவர் திங்கிங் தான் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணுது. அப்போ அந்த ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஈவெண்ட்டாக டைம் கிடைச்சா உடனே ஒரு அவுட்டிங் போங்க, ஒரு ட்ராவல் பண்ணுங்கள், ஒரு படம் பாருங்கள், ஒரு காமெடி ஷோ பாருங்கள், ஒரு டிஸ்கஸ் பண்ணுங்கள், அழகான விஷயங்களை சிந்திங்க, புதுசு ஏதாவது வேலைகளை செய்யுங்க, ஒரு கார்டனை பராமரிங்க, இனோவேட்டிவாக ஏதாவது திங்க் பண்ணி அதை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, அது அந்த ஒரு விதமான பதட்டம், பயம் எல்லாம் போயிடும். அது மட்டும்